திருவண்ணாமலையில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என திமுக அமைச்சர் ஏவா வேலு கூறிய நிலையில் கஞ்சா போதையில் இளைஞர்கள் அரசு பேருந்தை மறித்து ஓட்டுநரை தாக்கிய சம்பவம் விடியாட்சியின் அவலட்சணத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. திருப்பதியில் இருந்து கன்னியாகுமரி செல்லும் அரசு விரைவு பேருந்து திருவண்ணாமலை அண்ணா பேருந்து நிலையம் நுழைவாயில் அருகே வந்துள்ளது. அப்போது கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்கள் இருவர் இருசக்கர வாகனத்தில் அரசு பேருந்தை மறித்து ஓட்டுநரை தாக்கி தகாத வார்த்தைகளை பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் திமுக அமைச்சர் ஏவா வேலு மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளதாக கூறிய நிலையில் கஞ்சா போதையில் இளைஞர்கள் அராஜகத்தில் ஈடுபட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் சட்ட ஒழுங்கு பேணுவதில் ஒரு சிறப்பான மாவட்டமாக நம்முடைய மாவட்டம் விளங்கிக் கொண்டிருக்கிறது. மேலும் இந்த சம்பவத்தின் போது காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தும் சம்பவ இடத்திற்கு வரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திமுக அமைச்சரின் மாவட்டமான திருவண்ணாமலையிலேயே கஞ்சா போதையில் கொலைகள் அதிகரித்து வரும் நிலையில் திமுக அமைச்சர் ஏவா வேலு வாய் கூசாமல் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளதாக வசை பாடியது பொதுமக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.